ஃபேஸ் மாஸ்டர் இருக்காங்க. யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா நிறைய மாவட்ட செயலாளர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறிட்டு வர்றாங்க. எடப்பாடி பழனிசாமி சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா கட்சியை நடத்தினா கண்டிப்பாக கட்சி 2009 சட்டமன்ற தேர்தலில் ஓபிஎஸ்ஸாக வச்சுருந்தாரு. தென் மாவட்டங்களில் ஓரளவுக்கு ஓட்டு விழுந்துச்சு. இப்போ அந்த 2ஆம் இடம் கூட பார்த்தீங்கன்னா கிடைக்காம ஓபிஎஸ்ஸையும் கட்சியை விட்டு வெளியேற்றிட்டாரு. ஓபிஎஸ் கட்சியை விட்டு வெளியேற்றினால தனி சின்னத்தில் நின்றாரு. இப்போ அதிமுக இரட்டை இலை சின்னத்துக்கு எதிர்த்து நின்றுன்ற மாதிரி ஒரு பேச்சுக்கு போயிட்டுருக்கு. இரட்டை இலை சின்னன்ற பார்த்தீங்கன்னா எதிர்த்தார்னா எப்போனா கட்சிக்குள்ளே இருந்துட்டு கட்சி சீட்டு தரலன்னா எதிர்த்து நிற்பாங்கல்ல, அதுதான் எதிர்க்கிறது. அவர் தான் எடப்பாடி தான் கட்சியில் விட்டு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தூக்கிட்டாரு. அதனால தான் தனி சின்னத்தில் ஒரு 10 நாளில் பார்த்தீங்கன்னா அந்த சின்னத்தை ரீச் அவுட் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 லட்சத்துக்கு மேலே 3 லட்சம் வாட்டுகள் வாங்கியிருக்காருன்னா அவருக்கு தென் மாவட்டங்களில் அதிக செல்வாக்கு இருக்குன்னு தெளிவாக தெரியுது. இப்போ ஓபிஎஸும் சசிகலா இணைஞ்சு பயணிச்சாங்கன்னா அது ஒரே சமூக நீதியாக தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால தான் சசிகலா தனி பயணம் மேற்கொள்கிறாங்க. ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா தனி ஆலோசனை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ 26ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டிருக்காரு ஓபிஎஸ். சுற்றுப்பயணம் அவரும் போகிறதா தகவல் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.